ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த லொக்கேஷன் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு, இந்தியான்னு மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த லொக்கேஷன் தெரியும். ஆமாம், இன்றைக்கி நம்ம போகிற இடம் மகாபலிபுரம் தான். மகாபலிபுரம் சொன்னதும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஞாபகம் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட பட்டர் பால் தான் ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்குது. ஸோ எப்படி போகிறதுன்னு ரூட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் குரோம்பேட்டில் இருக்கீங்கன்னா குரோம்பேட்டிலேருந்து துறைப்பாக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. துறைப்பாக்கம்லேருந்து சோழிங்கநல்லூர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஈசிஆர் வந்துடும். ஈசிஆர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நூல் பிடிச்ச மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரம் தான். நீங்கள் என்றைக்காவது இந்தியானா போனதுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் 40 ரூபா தான். இதே ஃபாரினராக இருந்தால் 600 ருபீஸ். இப்போ சொல்லுங்கள், ஃபீல் பண்ணுவீங்க? இந்த 40 ருபீஸ் டிக்கெட் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா மானுமெண்ட்டும் சுற்றி பார்க்கலாம். ஆனால் லைட் ஹவுஸ் மட்டும் போக முடியாது. லைட் ஹவுஸ்க்கு நீங்கள் செப்பரேட்டாக 10 ருபீஸ் பர் ஹெட் கொடுக்கணும். அட் த சேம் டைம் கேமரா வச்சுருந்தீங்கன்னா 20 ருபீஸ் வாங்குறாங்க. அங்கே மானுமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது, ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மகாபலிபுரம் போனதுமே நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜுன் பினான்ஸ் இருக்கும், அப்புறம் கிருஷ்ணரோட பட்டர் பால் இருக்கும். அதே மாதிரி மகாபலிபுரம் வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார் டெம்பிள் அதெல்லாம் இருக்கும். அர்ஜுன் பினான்ஸ் லொக்கேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரத்தாஸ் இருக்கும். சரி, இதோட டைமிங் பார்க்கலாம். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் 6 ஓ கிளாக் வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் போகிறதுக்கு பெஸ்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தான். ஏன்னா நீங்கள் 6 ஓ கிளாக் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகும், லீஷராக சுற்றி பார்த்தீங்கன்னா. ஸோ இட் வில் கம் அரவுண்ட் 9:30, 10. ஸோ சூரியன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. இதுவே நீங்கள் லைக் சன் வந்ததுக்கப்புறம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் சம்மரில் சொல்லவே வேணாம். இப்போ நீங்கள் பார்க்கறது அர்ஜுன் பினான்ஸ், அர்ஜுனர் தவம். அர்ஜுனர் வந்து சிவன் கிட்ட இருந்து பிளெஸிங் வாங்குறதுக்காக ஒரு காலை தூக்கி வச்சிட்ருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கல்ச்சர் இருக்கும். இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, பகீரதான்றவங்க கேஞ்சஸை ஹெவன்ல இருந்து எடுத்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க தவம் செய்ததாக சொல்கிறாங்க. எந்த ஸ்டோரி உண்மையாக இருந்தா ரெண்டுமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, கேட்டு போயிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஷோர் டெம்பிள். ஷோர் டெம்பிளுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அதனால் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே வெஹிக்கிள்ஸ். இது எல்லாருக்கும் கிடையாது, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, ஓல்டேஜ் பீப்புளுக்கு, அப்புறம் ஸ்பெஷலி ஏபிள்டுக்கு. இதுக்கு அவங்க யாருக்கிட்டையும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்கீம் நல்லா இருக்குல்ல கவர்மெண்ட்லேருந்து. பார்க்குறதுக்கே ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. அதுவும் ஷோருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 2 டவர் இருக்குது. ஒரு டவரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லேயர் இருக்கும், இன்னொரு டவரில் 3 லேயர் தான் இருக்கும். இந்த 2 டவர்லேயுமே சோமஸ்கந்தரோட ஸ்கல்ப்சர் இருக்குது. சோமஸ்கந்தானா யாரும் இல்லை, சிவா, பார்வதி, அதுக்கப்புறம் அவரோட குழந்தை முருகர் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் 5 ரத்தா, இல்லைனா பஞ்ச ரத்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் 5 ரத்தாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ரத்தாவுமே ஒரு பெரிய ஸ்டோனில் கார் பண்ணி எடுத்தது. சரி வாங்க, என்னென்ன ரத்தான்னு பார்க்கலாம். தர்மராஜா, பீமா, அர்ஜுனா, நகுலா சகாதேவா, திரௌபதி. சந்தானம் எப்படி ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு தாங்க முடியலன்னு சொல்கிறானோ, அதே மாதிரி தான் நானும் இந்த விசிட்டர் கூட தொல்லை தாங்கவே முடியல. ஒரே ஒரு நல்ல ஷாட் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஒரு ஷாட் எடுக்க போகும்போது தான் நடுவில் வரான், குறுக்கில் வரான். நாப்பட்ட அவஸ்தை இருக்கே, ஐயோயோயோயோயோ. 5 ரத்தாஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை ஒன்று இருக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி உட்காந்துருக்குமா இருக்கும். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா பின்னாடி இருந்து அப்போ தான் ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்குறாரு, தம்பி மாமல்லபுரத்தோட ஹார்ட் பீஸே மிஸ் பண்ணிட்டு போகிறப்பான்ட்டு. என்னன்னு கேட்டால் லைட் ஹவுஸு. ஸோ இந்த லைட் ஹவுஸ்க்கு நீங்கள் போகணுன்னா செப்பரேட்டாக 10 ருபீஸ் கொடுக்கணும் பர் பர்சன். இதுவே நீங்கள் கேமரா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். ஆனால் ஆக்சுவலி ஒர்த் கோயிங். லைட் ஹவுஸோட ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருக்கும். மேலே ஏறுறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் ஒரே வே தான். அதனால் மேலே கீழே போய்ட்டு வரும்போது நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னா போகிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெமோ காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு.
இதையெல்லாம் தாண்டி இன்னும் அங்கே நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது, நிறைய டெம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணு டெம்பிள், பெரிய டெம்பிள் ஒன்று இருக்காங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு கிளிக் தான். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யூஇ.